அவன் வந்து விலகி போகணும். அப்படி விலகி போயிட்டானாக்கா அந்த பய உணர்வுல தான் வெளியே வந்துடுவான். சரி, இது இது எப்படி இருக்கும்? இந்த இந்த உணர்வு அவனுக்குள்ள ஏன் வருது? ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த நபர் அவன் சம்மந்தப்பட்டவங்க இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களால அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா அந்த அந்த பஜாருக்கு பின்னாடி சிங்கம் இருக்கலாம், புலி இருக்கலாம், ஏதோ ஒரு விலங்கு இருக்கலாம். அந்த விலங்கு வந்து இவனை அடிக்கலாம், காயப்படுத்தலாம், ஏன் கொன்னூறு கூட செய்யலாம், கொலை பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும், அந்த அச்ச உணர்வு வந்துடும். அந்த அச்ச உணர்வை வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், அதை விட்டு விலகி ஓடி போவான். வெளியே போயிட்டாக்கா அந்த அச்ச உணர்வு வெளியே வந்துடுவான், பயத்துலேருந்து வெளியே வந்துடுவான். ஓகேங்களா? இப்போது அந்த ஓடி போகிறதுக்குள்ளேயே இந்த எண்ணம் வந்து தான் ஓடி போகணுன்ற நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் இருக்க அந்த விலங்கு வந்து எனக்கு தாக்க வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படியே இப்படி அடிச்சு அப்படி. அப்போ வந்து என்னன்னா அவனுக்கு வந்து அந்த மூளை அவனை தற்காத்துக்க மட்டும்தான் அந்த மூளை வந்து உதவி பண்ணணும். எப்படியாவது நாம தப்பிக்கணும், நான் தப்பிச்சிடணும் அதுலேருந்து. எதிர்க்க வர விஷயம் வந்து என்னன்றதெல்லாம் வந்து அந்த விஷயத்த வந்து ஆதாயத்துக்கு அதுக்குள்ளே போகாது. ஏன்னா அது செகண்டரி. அந்த விஷயம் வந்து செகண்டரி. ஏன்னா அது என்னவானா இருக்கட்டும், ஆனால் நீ அதை தடுத்துரு, அதை விலக்கிடு, அதை விட்டு நீ வெளியே வந்துடு அப்படின்றது. அதாவது நம்மளை பாதுகாக்கிறது மட்டும்தான் மூளையோட மெயின் விஷயம். அதை விலக்கி விட்டுடு, அவ்வளோதான், நீ தப்பிச்சிரு. இந்த உணர்வு தான் வந்து அடிப்படை உணர்வு. மனுஷனுக்குள்ள ஜெனட்டிக்காக டிஎன்ஏல ரொம்ப ஆழமாக பதியப்பட்ட உணர்வு. அப்போ எதிர்க்க இருக்க விஷயத்த வந்து எப்படியாவது விட்டு வெளியே வந்துரு அப்படின்ற எண்ணம் வந்து அவனை வந்து விழுந்த விஷயத்தை தடுப்பான். அப்படி தள்ளுவான், தள்ளி அப்படி ஓடி போயிடுவான்னு வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டானாக்கா அவன் அந்த விஷயத்துல தப்பிச்சிட்டான். சரி, வாடா, இதுலேருந்து தப்பிச்சிட்டோம்பா, நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு வரும் தெரியுமா? அந்த பிறகு அவன் பார்க்குறான், என்னடா அது நம்ம மேலே வந்து விழுந்துச்சுன்னு. பார்த்தாக்கா அது வந்து ஒரு முயல். அந்த முயல் வந்து அங்கேருந்து இங்கே எகிரி வந்து இந்த மாதிரி நம்ம மேலே விழுந்துடுது. அந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அதை தடுத்து என்னென்னமோ பண்ணி அதை விட்டு ஓடியாந்துடுறான். ஓடியாந்ததுக்கு அப்புறமேட்டு பார்க்குறான், என்னடா வந்து விழுந்துச்சுன்னு. பார்த்தா ஒரு முயல். அட பாருங்களா, முயலா அது? இந்த முயலுக்கு தான் பயந்து நான் இப்படி ஓடணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்து சிரிச்சுப்பான். சார் அப்படின்னு. ஏன் அவன் சிரிக்கிறான்? ஏன்னா அது வந்து உயிருக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்காது. அவனுக்கு அதனால எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து வேலைக்கு வந்த பிறகு அதை பார்த்து அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். இது தவறா? இது தவறே கிடையாது. ஏன்னு சொல்லுங்க? அப்படி தூரமா நின்று பார்க்கும்போது